அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சிறந்த நாட்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் ஒருவர், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் உங்கள் வேதத்தில் ஓதிக்கொண்டிருக்கும் ஒரு வசனம் யூதர்களாகிய எங்கள் மீது இறக்கப்பட்டிருந்தால் அந்நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக்கி கொண்டிருப்போம், அந்த நாளை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்றார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது எந்த வசனம் என கேட்டார்கள். அதற்கு அவர், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவுபடுத்தி விட்டேன், உங்களின் மீது என்னுடைய அருட்கொடையை முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தையே உங்களுக்கான மார்க்கமாக திருப்தியுடன் அங்கீகரித்துக் கொண்டேன் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 3 அந்த யூத சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர் கூறினார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறங்கியது என்பதை நாங்கள் அறிவோம். அரஃபா என்ற பெருவெளியில் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போதுதான் அந்த வசனம் அருளப்பட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே அந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட அந்த நாளை நாங்கள் திருநாளாகத்தான் கொண்டாடி வருகிறோம் என்கின்ற அமைப்பில் பதில் சொன்ன இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 4-5 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் நாட்களுக்கு உண்டான சில முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறது. சிறந்த நாட்கள், அந்த சிறந்த நாட்களில் இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதாக இறக்கி வைக்கப்பட்ட அந்த வசனம் அருளப்பட்ட நாள், அது சிறப்புக்குரிய நாளாக பாவிக்கப்படுகிறது. எனவேதான் அரஃபாவுடைய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். அன்றைய நாளில் நோன்பு வைத்து நாம் அந்த நாளுக்கு உண்டான சிறப்பை மேலும் மெருகூட்டுகிறோம். அந்த நாளில் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி பிரார்த்திக்கிறோம். இதுவெல்லாம் அந்த நாளுக்கு உண்டான சிறப்பை அடிப்படையாக கொண்டு அமைய பெற்றது. இதற்கு அப்பாற்பட்டு வேதமறை குர்ஆன் சில நாட்களை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய வேதமறையிலே சிறந்த நாட்கள் என்று துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 இருந்து 10 முடிய உண்டான அந்த நாட்கள் மிகச் சிறந்த நாட்கள் என்று வேதமறை குர்ஆனே சொல்கிறது. அடுத்து துல்ஹஜ் பிறை 11, 12, 13 ஆகிய இந்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். இந்த 3 நாட்களையும் சிறந்த நாட்கள் என்றுதான் இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அடுத்ததாக புனிதமான லைலத்துல் கத்ருடைய அந்த நாள், துல்ஹஜ் மாதத்தின் ஹாஜிகள் மினாவிலே தங்க துவங்குவார்கள் அல்லவா, அந்த நாள். இப்படி வாரத்தின் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை யௌமுல் ஜும்ஆ, இப்படி ரமலான் மாதத்தில் சிறந்த நாட்கள், அதே போன்று புனிதமான முஹர்ரம் மாதத்தில் சிறந்த நாட்கள், இப்படி நாட்களுக்கு உண்டான அந்த மகத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த நாட்களுடைய மேன்மையை மேலும் மெருகூற்றுகின்ற வகையிலே
இஸ்லாமிய பெருமக்களுடைய நிலைப்பாடு அமைய பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாட்களின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு நற்காரியங்கள் புரிகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.